இங்க துபாயில என்ன நடந்துட்டு இருந்தாலும், அவங்கவங்க ரெகுலர் வேலைகளும், அ பண்டிகைகளும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ, அந்த மாரி தான் இன்னைக்கு நம்ம வந்து யுகாதி வந்து சிம்பிள் அண்ட் நீட்டா வந்து நம்ம கொண்டாடி முடிச்சுட்டோம். அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு கதவ தொறந்து பார்க்கும்போது கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு. சரி, ஓகே, கோலத்த போட்டுட்டு மத்த வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிரலாம் அப்படின்ட்டு உகாதி கோலத்த நான் போட்டுட்டேங்க. உகாதி கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு நம்ம வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு. ரொம்ப பெருசாலாம் கொண்டாடலைங்க. சிம்பிளா தான் கொண்டாடினோம். இதே எங்கள் ஊரா இருந்ததுன்னா சூப்பரா கொண்டாடியிருக்கலாம். இதுக்கு மெயின் டிஷ்ஷே வந்து வேப்பம்பூ தாங்க. இங்கே வேப்ப மரங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க. ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு வச்சு விட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஊர்லயா இருந்தால் எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்றாங்க. ஆனால் இங்கே வேப்ப மரத்துக்கு பஞ்சமே கிடையாது. நல்லா குளு குளுன்னு காற்றும் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவும் நிறைய விட்டுருந்தது. பறிச்சுட்டு வந்துட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கு தேவையான வாழைப்பழம் எடுத்துட்டேன். நிறைய வேணும்னா உங்களுக்கு நிறைய எடுத்துக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் பிரசாதம் பண்ணுவோம். வாழைப்பழத்தை உளித்து அந்த வேப்பம்பூவை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாமிக்கு பிரசாதமாக படைப்போம். ஊர்லேயா இருந்தால் அந்த பிரசாதத்தை கொண்டு போய் பிள்ளையாருக்கு வச்சுட்டு வர வழியிலேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவாங்க எங்கள் அப்பா. ஸோ வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பிடுவோம். கொஞ்சம் வச்சுட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிடுவோம். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம். நீங்கள் தெலுங்கான்னு கேட்டால் நாங்கள் தெலுங்கு கிடையாது, கன்னடம். பட் கன்னடக்காரங்களும் இப்படி தான் கொண்டாடுவாங்க. ஆனால் அது ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் கொண்டாடுவாங்க எல்லாருமே. வாழைப்பழம் வாங்கலான்னு கடைக்கு போனால் வாழைப்பழத்தோட ரேட் அதிகமாகிடுச்சுங்க. வாழை இலையும் ரேட் அதிகம். ஸோ அதனால் ஒரு 4 இலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹120 சம்திங் வந்துச்சு. அதே மாதிரி வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா ஒரு 5 வாழைப்பழம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ₹200 பக்கம் இருந்துச்சுங்க வாழைப்பழம். ரேட் அதிகம்தான், இருந்தாலும் வாங்கி சாமிக்கு படைச்சி சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. அவருக்கு ரம்ஜானுங்கிறதுனால 4 நாள் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் அவரும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு லேட்டாக தான் சாமி கும்பிடுவார். ஸோ நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் எழுந்திரிச்சு பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இனி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.